ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாந்தி சேனல். இதை நம்ம கத்திரிக்காய் வச்சு தான் செய்ய போகிறோம். என்ன செய்யலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுக்கலாம். கிராம் வேர்க்கடலை சேர்த்துக்கணும். எள்ளு ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கு வறுத்துக்கோங்க. போதும். இதை வேற பிளேட்டில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சேன் கத்திரிக்காய் வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்பூன் சேர்த்துக்கணும். நல்லா வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு கப்பில் மாற்றிக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம், மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் வறுத்துடலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுவாங்க. கொஞ்சமாக வதக்கிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பொன்னிறமாக நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதே நல்லா வதக்கிடுங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு. உப்பு நம்ம கத்திரிக்காய்க்கு மட்டும்தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். அதையே நல்லா கலவிடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். வதக்கி வச்ச கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வதக்கணும். ஏன்னா ஏற்கனவே வதக்கியாச்சு, கொஞ்சம் வதங்கிடும்.
மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. புளி கரைசலை சேர்த்துக்கலாம். புளி கரைசலை சேர்த்துக்கோங்க. நல்லா கலரி விட்டுருங்க. கரைசல் சேர்த்தாச்சுங்க. நல்லா கலரி விடணும். கத்திரிக்காய் நல்லா வெந்து வரட்டும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதிக்கிடுங்க நல்லா. பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு. எல்லாம் கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் வேர்க்கடலையும் எண்ணெயும் சேர்த்துக்கலாங்க. நம்ம கலரி விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அந்த டைமில் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ். செம்ம வாசனையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எங்கள் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்க எண்ணெய் நல்லா இதுலேருந்து வெளியே வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்ம டிஷ். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வாசனை வேர்க்கடலை எள்ளும் போட்ட உடனே செம்ம வாசனையாக இருக்குது. இதுவே மணக்குது. சூப்பராக இருக்குது. கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, பாய்.